வணக்கம். இன்று பிக் பாஸ் தமிழ் 9 31வது நாள். பிக் பாஸ் சாண்ட்ராவுக்கு ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுத்துருக்காங்க. அதாவது ஹோட்டல் ஊழியர் யாரையா ஒரு ஆளை மேனேஜர் இல்லை அசிஸ்டன்ட் மேனேஜர் ரிசைன் பண்ண வைக்கணும் அப்படின்னு. அதுக்காக அவங்களும் வித்யா கூட கை கோர்த்துருக்காங்க. ரீசனை சொன்னாங்களா என்ன அப்படிங்கிறது தெரியாது. அதனால் இவங்க விருந்தினர் 3 பேருக்கும் இவங்க செய்கிற சர்வீஸை செய்ய விடாமல் தொந்தரவு பண்ணுறது என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணுறாங்க. ஆனால் அது பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இல்லை. தும்புறது, அவங்க சாப்பாட்டு பக்கத்தில் போய் இந்த மாதிரிலாம் செய்கிறது வந்து கொஞ்சம் மோசமாக இருக்குது. அதனால் தீபக் வந்து அந்த அம்மாவை வெளியே அனுப்புங்க அப்படிங்கிறாங்க. மேனேஜர் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர்கிட்ட சொல்கிறாரு, அந்த அம்மாவை வெளியே அனுப்புங்க, அங்கே வெளியே கூப்பிட்டு போங்கன்னு. பாருவும் வந்து வாங்க வெளியே போய் நம்ம பேசுவோம் அப்படிங்கிறாங்க. இவங்க இந்த தும்புனதுனால சாப்பாடு வேண்டாம், கொண்டு போங்க, வேறு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி விருந்தினர்களும் சொல்கிறாங்க. இவங்க சாண்ட்ரா சொல்கிறாங்க, நான் விருந்தினர் அவ்வளோ பேரையும் ஓட ஓட விரட்டுவேன், தெறிக்க விட்டு ஓட விட்டு விரட்டுவேன் அப்படிங்கிறாங்க. அப்படின்ட்டு ஒரு ஆட்டிடியூட் காட்டுறாங்க. அது பார்க்குறதுக்கு அவ்வளோ இதாக இல்லை, நல்லா இல்லை, அசிங்கமாக இருக்குது. அதாவது இந்த மாதிரி தான் நீங்கள் பிஹேவ் பண்ணணும், இப்படி தான் செய்யணுங்கிறது பிக் பாஸ் சொல்லியிருப்பாரா என்ன அப்படிங்கிறது தெரியல. இப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. அவங்கள நீங்கள் வெளியே அனுப்பணும், யாராவது ஒரு ஆளை ரிசைன் பண்ண வைக்கணும்னு சொல்லியிருப்பாரு. அதுக்காக இவங்க என்னெல்லாமோ பண்ணுறாங்க. அது பார்க்குறதுக்கு நல்லா இல்லை. நீங்களே பாருங்கள் சாண்ட்ராவோட ஆட்டிடியூட் எப்படி இருக்குன்னு. பிடிச்சிருந்தா பிடிக்கலையா என்ன நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். துஷாரை பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருக்கார் சாண்ட்ராவோட ஆட்டிடியூட்டை. என்னைக்கு வசமாக கொடுக்க போகிறாருன்னு தெரியல. ஏன்னா தைரியமாக பேசக்கூடிய ஆள். அடுத்து லிவிங் ரூமில் ஒரு மீட்டிங் நடக்குது மேனேஜர் தலைமையில். அதாவது திவாகரை வந்து அவர் வேலையை விட்டு நீக்கணும், அவர் வந்து ஹேண்டிகேப்டு, அவரால் முடியல, வேகமாக செய்ய முடியல அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா கொளுத்தி போட்டிருக்காங்க மேனேஜர்கிட்ட. அதை ஹவுஸ்மேட்டை கேட்கும்போது அவங்க எல்லோரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இல்லை, உடல் ஊனத்தை வச்சு சொல்லக்கூடாது அப்படின்னு எல்லோரும் வாக்குவாதம் பண்ணுறாங்க. அப்போ திவ்யா சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு யாரும் சப்போர்ட் பண்ணி வரலையே அப்படின்னோடனே கமருதீன் சொல்கிறாரு, திவாகர் பக்கம் நியாயம் இருக்குது, அதனால தான் நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னோடனே அவங்களுக்கு கோவம் வந்துடுது. இந்த கமருதீனை பார்த்து பேசுகிறாங்க, நியாயத்தை பற்றிலாம் நீ பேசாத, நீ என்ன பேசணும் பேசக்கூடாதுன்னு இருக்குது பொது இடத்துல, நீ எவ்வளோ அசிங்கமாக பேசுன, இப்படி பேசுனவங்க நீ என்னையும் எனக்காக பேசக்கூடாது, திவாகருக்காக பேசுகிறது தான் கரெக்டு அப்படின்னு பேச வராத, தப்பு, நீ பேசுகிறதுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லி கமருதீன்ட்டு சண்டை போடுதாங்க. திவ்யா வந்து கமருதீன்ட்ட இப்படி சத்தம் போட்டு சண்டை போடுறத பார்த்து துஷாருக்கு கோவம் வருது. அவரும் எழுந்திருச்சு, ஏன் இப்படி கத்துற அப்படிங்கிறாரு. அதுக்கு உடனே அவரை பிடிச்சிக்கிட்டாங்க திவ்யா. நான் அப்படி தான் சத்தம் போடுவேன், நீ என்ன யோக்கியமா, நீ யார், ஏன் வார, நீ ஏன் வார அப்படின்னு சண்டைக்கு போகிறாங்க துஷார்கிட்ட. துஷாரும் பயப்படுற மாதிரி இல்லை, நெருங்கிய அவரும் வார்த்தைக்கு வார்த்தை கொடுக்கவும் இவங்களுக்கு அதை டைவெர்ட் பண்ணணும், என்ன பேசணும் தெரியாமல், நீ என்ன பக்கத்தில் வந்து பேசுகிற, பேசும்போது எச்சி தெறிக்கி, உனக்கு டீசென்சியே தெரியாதா அப்படி இப்படிங்க, நீ பேசும்போது எச்சி தெறிக்கி, அது உனக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க. அந்த சண்டை அப்படி போகுது. அந்த சண்டையை சபரீஷ் விளக்குறாரு. உடனே இன்னும் கோவம் அதிகமாகி திவ்யாவுக்கு, இந்த மாதிரி நான் கேப்டனாக இருக்கும்போது யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணல, இப்போ எல்லாருமே வாரீங்க, நீங்கள் வேணும்னு செய்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கையெடுத்து கும்பிட்டு திவ்யாவை வந்து சமாதானப்படுத்த முயற்சி பண்ணுறாங்க. அதாவது திவ்யா தான் பற்ற வைக்கிறதுல பெரிய ஆளாச்சே, பழைய விஷயத்த ஒன்று கொண்டு வராங்க. அதாவது ஒருத்தர் சொன்னார்,
விருந்தினர்களுக்கு வெக்கேட் பண்ணிட்டு போனால் போட்டோம், அதை பற்றி என்ன இருக்குது அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். அவர் பெயர் சொல்ல விருப்பப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து துஷார் தான் சொல்லியிருக்காரு. அதுக்கு துஷார் வந்து சொல்கிறார், பேரை சொல்ல வேண்டியதானே, நீங்கள் ஏன் சொல்லலை அப்படின்னோடனே, ஆமாம் என்னை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்க அப்படின்னு அவர் சொல்ல, ஆமாம் உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ஏன்னா நீ பெரிய ஆள்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சண்டைக்கு போகிறாங்க. துஷார்கிட்ட சண்டைக்கு போகிறாங்க. சண்டை போடுற மாதிரியே தெரில, ஏதோ ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. கடைசியில் உன்னை பார்த்தா எனக்கு பயமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. அது ஒரு சண்டை. எல்லாத்துக்குமே காரணம் வந்து சென்ட்ரா தான். ஊடல ஏதோ இந்த பேய் வீட்டில் பேய் நடமாடுற மாதிரி வந்துக்கிட்டு இருக்காங்க. துஷாரும் எளிதாக விடக்கூடிய ஆள் இல்லை, பின்னாடியே போய் டார்ச்சர் பண்ணக்கூடிய ஆள். அதனால் தாக்கு பிடிக்க முடியாமல் திவ்யா வந்து விலகி போகிறாங்க. அவர் பாடி ஷேம் பண்ணுறாங்க. நேராக பேச முடியாமல் விலகி விலகி போய் சமாளித்து தப்பிச்சு ஓடுறாங்க திவ்யா. அடுத்து லிவிங் ஹாலில் இன்னொரு மீட்டிங் போடுறாங்க. திருப்பி பஞ்சாயத்து தான். இது ரொம்ப இவங்க திவ்யா சத்தம் போடுறதுனால சபரிஸ் டென்ஷன் ஆகி, நான் பேசணும் அப்படின்னு எழுந்திருக்காரு. ஸ்டாச்சு பேசக்கூடாதுன்னு அப்பவும் தடுக்கிறாங்க. இல்லை எனக்கு ஸ்டாரே வேண்டாம், நான் பேசணும், எது சத்தம் போட்டுகிட்டே இருக்கீங்க, சத்தம் போடாதவங்க என் கூட வாங்க, சத்தம் போடுறவங்க அவங்க கூட போங்க அப்படின்னோடனே அப்பவும் ஏளனமாக தான் பேசுகிறாங்க திவ்யா. அப்பமா நீங்கள் ஒற்றுமையாக இருக்கீங்களான்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே பழைய ஹவுஸ்மேட்ஸ் எல்லாத்தையும் பிரிச்சுட்டாங்க இவங்க. எப்சே வியானாலாம் இப்போ இவங்க கூட இருக்காங்க. அந்த தைரியத்தில் பேசுகிறாங்க அவங்க கூட போவாங்கன்ட்டு. ஊடல வந்து வாக்குவாதம் பண்ணுறதுக்கு அமித் வராரு. அப்பவும் நீங்கள் பேசாதீங்க நீங்கள் பேசாதீங்க, உங்கள்கிட்ட நான் பேசலை, அமைதியாக இருங்க, பேசாதீங்கன்னு அவங்ககிட்ட சண்டைக்கு போகிறாங்க. இது இப்படி போகுது. இருந்தாலும் திவ்யா வாக்குவாதம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கடைசி நேரத்தில் வந்து நீங்கள் சோப்பு போடுதீங்க அப்படின்னு சபரிஸை வந்து திவ்யா சொல்கிறாங்க. அதாவது கடைசி நேரத்தில் தான் வாரீங்க, எல்லாத்தையும் ஆட விட்டு பார்த்துட்டு கடைசியில் நீங்கள் வந்து நல்லவங்க மாதிரி நடிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இதுக்கு இவங்க இந்த ஆட்டம் எல்லாரும் ஆட போய் எல்லாம் சண்டை போட போய் தான் டென்ஷனில் விக்ரம் வந்து ரிசைன் பண்ணுறாரு. சாண்ட்ராக்கு யாராவது ஒரு ஆள் ரிசைன் பண்ணணும், அவ்வளோதான். அதை செஞ்சு முடிச்சிட்டாங்க. அதனால தான் சந்தோஷமாக போகிறாங்க சாண்ட்ரா. அதாவது சாண்ட்ரா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க்கை முடிச்சிட்டாங்க. விக்ரம் வந்து ரிசைன் பண்ண போகிறாரு. இருந்தாலும் இவங்களுக்குள்ள எல்லாரும் சண்டை நடக்கும்போது இவங்க சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க. அது வெளியே தெரிகிற மாதிரி நடந்துக்கிறாங்க. அதான் என்ன விஷயம் அப்படிங்கிறது போனால் தான் தெரியும்.